நம்ம இவ்வளவாய் கூடி வர கர்த்தர் உதவி செய்தவர். இன்னும் அநேகரோடு ஆராதிக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். என்னோடு கூட வார்த்தைகளை திருப்பும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதற்கு முதல்ல நான் சொல்லுகிற சில வார்த்தைகளை என்னோடு கூட நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென். பயப்படாதே, அழாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னொருக்கா சொல்லலாமா? பயப்படாதே, கலங்காதே, அழாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒன் மோர் டைம். பயப்படாதே, கலங்காதே, அழாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் அந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கோடாக்கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இப்படி சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை முறை சொன்னாலும் எங்களுக்குள் இருக்கிற எல்லா பயம், எல்லா கலக்கம் எல்லாவற்றையும் ஒரு விசை இந்த காலை ஆராதனையிலே எங்கள் ஆண்டவர் எங்களை விட்டு எடுத்து போட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் நடுவிலே உறுதிப்படுத்துவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஜெபத்தோடு கூட கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்னது? எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், நல்ல சத்தமா அதை பயந்துக்கிட்டே சொல்கிறீங்களே. பயப்படாதே, உன் வேண்டுதல். உங்கள் பேர் சொல்லுங்க. சில்வியாவே, நீ பயப்படாதே, உங்கள் பேர் சொல்லணும். கேட்கப்பட்டது. சில்வியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல். ஒருத்தரை பார்த்து டெய்லி ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. வலது கையை பிடிச்சி அப்படி இருக்கு பைபிளில். பயப்படாதே. யார் நமக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறாரு? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், முடியாததை முடிய பண்ணுகிறவர். ஒன்றும் இன்னைக்கு ஆதியாகம வாசித்தோம். நல்ல பொறுமையாக வாசிக்கணும். என்ன ஸ்பீடு அப்பா! வந்தே பாரத்தில் முதல் போனேன். ஸ்பீடு அப்பா! உள்ளே இருக்கும் போதெல்லாம் ஸ்பீடு தெரியல. வெளியில் நிற்கும் போது தான், வந்து வாசல் பக்கம் நிற்கும் போது தெரியுது செம்ம ஸ்பீடில் போகுது. அது இங்கே போகிற போக்கை பார்த்தா அதெல்லாம் தோற்று போயிடும் போல். ஆனால் எப்போதுமே பைபிள் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னா, நிதானமாக, பொறுமையாக, அழகாக பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். அப்படி தெளிவாக. அப்போ எனக்கு என் மைண்டுக்குள்ளே அது ரீச் ஆகணும், என் மனதுக்குள்ளே அது ரீச் ஆகணும், அது என்னை கேப்சர் பண்ணணும், அது என்னை ஆட்கொள்ளணும், அந்த வார்த்தைகள் என்னை ஆளுகை செய்யணும். அப்போ தான் நான் அதோடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆமாவா இல்லையா? சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் எல்லார் கைத்தட்டி இந்த அதசனமான ஆவிகள் வெளியே போகணும். சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம். எல்லாரும் ஓப்பன் வாய்ஸில், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இந்த மாசத்தை முடிக்க போகிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். வருஷ வாக்குத்தத்தத்தையும் மறக்கக்கூடாது, மந்த்லி ப்ராமிஸ் வேர்டையும் மறக்கக்கூடாது, சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமென். அந்த வார்த்தைகள் நம்மை ஆளுகை செய்வதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. 268 பக்கம் பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம். என்னோடு கூட எல்லாரும் வாசிக்கும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென். இந்த மாத வாக்குத்தத்தம் என்னது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கண்டிப்பாக சும்மா அப்படி சாதாரணமாக கேட்டு போயிடக்கூடாது.
அவர் சொல்கிறத காதில் வாங்கி அது அப்படியே ஆகும்படி அவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவாராக. ஆமேன். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து யோசுவாவுக்கு எழுதின யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யார் சொல்றா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர், வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர். மனுஷன் உண்டாக்குறதுக்கு முன்னாலே மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் எப்படி தான் உண்டாக்குனார்? வார்த்தையினாலே. உண்டாக கடவது சொன்னார், அவைகள் எல்லாம் உண்டாயிற்று. ஆமேன். அதனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி அந்த சிருஷ்டிகளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரோ, சிருஷ்டிகளின் மகுடமாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கட்டளை எப்படி கொடுக்குறாரு? எப்படி கட்டளை கொடுக்காரு? வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? எப்படி இருக்கணுமா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே. ஆமேன், ஆமேன். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கூட யார் இருக்கிறா? ஆமாம். என்னைக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் மறுபடி சொல்கிறாரு? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நான் உனக்கு, அது என்னது? பயப்படாதேங்கிறது என்னது? கட்டளைங்க. ஆமே, ராஜாதி ராஜாவுடைய கட்டளை. பயப்படாத, பயப்படாத அப்படி சொல்கிறாரு ஆண்டவர். திகையாத, என்ன சொல்கிறாரு? பலம் கொண்டு. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைமை நம்ம நம்மை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைமைகள், நம்மை பயத்துக்கு உள்ளாக்குகிற சூழ்நிலைமைகள், ஆமாவா இல்லையா? நம்மளை திகைக்க பண்ணுகிற சூழ்நிலைமைகள். அப்போ சொல்கிறாரு ஆண்டவர், ஒவ்வொருத்தரோட வலது கையை பிடிச்சி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பலம் கொண்டு திடமனதாகிறேன். ஏன்னா என்னுடைய நாலேஜ் இல்லாமல், என்னுடைய அறிவு இல்லாமல், நான் கட்டளையிடாமல் ஒன்றுமே உனக்கு நடக்காது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இறைச்சலை பார்த்து இறையாதே, கடல் இறைகிற அந்த இறைச்சல்களை பார்த்து அவர் இறையாதே. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கை படகுல எத்தனை அலைகள் மோதி அடித்தாலும், ஆமேன், எத்தனை இறைச்சல்கள் இறைந்தாலும் அவர் இறையாதே அமைதலாக இருன்னா அது அமைதலாக தான் இருக்கும். ஆமேன். நம்ம தான் நிறைய நேரம் அந்த இறைச்சலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். போகிற இடத்துலலாம் உன் கூட இருப்பேன்னு சொல்லி, பயப்படாத, திகையாத, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன செய்வோம்? இந்த இறைச்சல்களுக்கு நடுவில், இந்த கடினமான பாதைகள், கஷ்ட சூழ்நிலைமைகளுக்கு நடுவில் அதை மாத்திரம் விட்டுருவோம். அந்த சத்தம் நம்ம காதில் கேட்காது. அதெல்லாம் விட இதுதான் ரொம்ப பிரமாதமாக நம்ம காதில் கேட்கும். உண்மையா இல்லையா? அப்போது இதெல்லாம் நம்ம கண் முன்னால் நம்முடைய அனுபவத்தில் கொண்டு வந்துடணும். அவர் சொல்லியிருக்கிறார்ல, அதுபடி ஆண்டவர் என்னைய நடத்துவார் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வைப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. என்னோடு கூட இந்த காலை வேளையில் புதிய ஏற்பாட்டில் 54வது பக்கம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 35வது அதிகாரம். என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 35மா? ஆமாம், 5மா, தப்பா சொல்லிட்டேன். ஆமாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இது யாருடைய கட்டளை? இயேசு சொல்றாரு. யார் சொல்றா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி எப்போ சொல்றாரு? மரித்து போன பிறகுங்க. அவன் மரிக்கிறதுக்கு முன்னால மரண அவஸ்தையா இருக்கும்போதே என்ன செய்யறான்?
எங்கள் வீட்டுக்கு வரணும், என் குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிற அடிக்கடி கேட்ட பகுதிகளாக இருக்கலாம். வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் நம்மளை ஆளுகை செய்வதாக. ஆமேன், ஆமேன். அதனால் நீங்கள் வந்து என் மகளை என்ன செய்யணும், அந்த உயிரை காப்பாற்றி கொடுக்கணும்னு அவர் யார்? ஜெப ஆலய ஒன் ஆஃப் த விஐபி. ஆமேன், ஆமேன். ஆலயத்துலேயும் அப்படி இருப்பாங்கள்ல, எதுக்கு எடுத்தாலும் என்ன தான் திட்டு வாங்கினாலும் விரட்டினாலும் பலிபீடத்தில் பணிவிடை செய்கிற தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். ஆமேன். ப்ளஸ்ஸோ மைனஸோ அதெல்லாம் இல்லை, நல்ல 4 பேருக்கு நன்மை செய்து அவருக்கு பிரியமானதை செய்யணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் எப்போதுமே இருப்பாங்க. ஆமேன், ஆமேன். அதே மாதிரி இந்த ஜெப ஆலய தலைவன் போயிட்டே கேட்டுகிட்டே போகிறார். முன்னால் வாஸ்தா தெரியும், நான் எல்லாம் வாஸ்தா டைம் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னால் சரித்திரம் படைத்த ஒரு சகோதரி, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, வைத்தியர்களால் சற்றாகிலும் சொஸ்தமடையாமல் அவன் நினைக்கிறா, மனசில் நினைக்கிறா, இயேசு வருகிறான் கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டா நான் சொஸ்தமாவேன்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு என்ன செய்தாலாம்? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, அவருடைய தொடுதல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தியது. ஆமேன், ஆமேன். அப்போ நிறைய நேரங்களில் நம்ம கூட வருகிற பயணிக்கிற கூட்டங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம். உலக பிரகாரமாக யோசிப்போம், அவ்வளவு அக்கிரமம் அநியாயம் செஞ்சுட்டு எப்படி இருக்கிறாங்க, நான் கடவுளுக்கு பயந்து நடந்து நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், அவருக்காக தானே வாழ விரும்புகிறேன், அவருக்காக தானே நான் எல்லாம் செய்கிறேன், இப்படிலாம் நினைக்கிற காலகட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு. ஆனால் இந்த ஜெப ஆலய தலைவன் ஒரே வாரார், ஆண்டவர் கேட்கலையா? எல்லாமே அவர் காதில் விழத்தான் செய்து. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய ஒரு தேடுதல். ஆமே, அவளுடைய ஆசை, அவளுடைய வாஞ்சை. அவள் என்ன நினைக்கிறா? அந்த பலகீனத்தை பொருள்படுத்தலை. யூத சமுதாயத்தில் உள்ள அந்த பாரம்பரிய அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கட்டுகளை அவளை தடைப்படுத்தியது. அதை அவள் பார்க்கல. அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், அந்த ப்ளீடிங் லேடிக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்குங்க. அவள் சரீரத்தில் ஒரு துர்நாற்றம் வீசி இருக்கிறோம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு எல்லையில் தான் இருந்திருப்பா. பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்குன்னு என்னெல்லாம் உள்ளது நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் இப்போ நம்ம போனோன்னா நமக்கு டைம் பத்தாது. அப்போ அந்த எல்லாத்தையும் தாண்டி அவள் பலகீனமே அவளை தடைப்படுத்தியது. பரவாயில்ல, எத்தனை டாக்டரை போய் பார்க்குறதுக்கு காத்திருந்தேன், எத்தனை மருத்துவ நிபுணர்கள், எத்தனை ஸ்கேன் சென்டர்ஸு, எத்தனை இன்வெஸ்டிகேஷன், குத்தி கொதறி நம்மளை பாடுபடுத்திடுவாங்க சில இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஏரியாக்குள்ளே போனோன்னா. ஆமாம் தானே? அப்படி தான் சொல்லியிருக்கு. வைத்தியர்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு தன் ஆஸ்திகளெல்லாம் செலவு பண்ணி ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அவன் மனசில் நினைக்கிறா, இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேட்டேன் பாருங்க, எல்ஐஎஸ்ஆர் நினச்ச மாதிரி. ஆமே, நான் அப்படி போகிறேன், இப்படி வர்ற ஸ்திரீ தான் இருக்கும். அவன் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி அவள் நினச்சிட்டே வாரா. அங்கே போகும் பொழுது அந்த கூட்டத்தில் அவளை தடைப்படுத்தி எவ்வளோ கூட்டம் பின்னால் போயிருப்பாங்க. சிஷ்யர்கள் அவளோட போயிருக்காங்க. இன்னும் யூத பாரம்பரியப்படி அவள் போய் அங்கே பக்கத்தில் தொட முடியாது. ஆமே, அந்த ரபிகளுக்குன்னு பயங்கர மரியாதையும் மேன்மையும் உண்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பொருட்படுத்துது. எனக்கு என்ன தேவை? எனக்கு எப்படியாகிலும் நான் வேதனை நீங்கி சுகமாக இருக்கணும். இதுக்கு இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு முன்னால் அவள் அற்புதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆமேன், ஆமேன். ஆனால் அப்போ மனசு எப்படி இருக்கும்? சுகமாயிட்டா இல்லை ஒன்று அமைதலாக போயிட்டானா ஒன்றும் தெரியாது. அவர் என்ன கேட்குறாரு? ஆண்டவர், என்னை தொட்டது யார்? பிள்ளையாரும் கேட்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் தொட்டது யாருன்னு கேட்குறீரே, எவ்வளோ பேர் வராங்க? 1000 பேர் அவரை தேடட்டும், 1000 பேர் அவர் சமூகத்தில் வரட்டும், கோடி ஜனங்கள் அவர் சமூகத்தில் வரட்டும். ஆனால் என்னுடைய தேடுதல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு தேடுதலாய் அத்தனை கூட்டத்திலையும் அமைய கர்த்தர் கிருபை தருவார் ஆக. ஆமேன். அங்கே ஸ்பாட்லே கேட்குறாரு. அவள் வந்து சொல்கிறான். நல்லா அப்போ அது எல்லாருக்கும் என்ன ஆயிடுது? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. கூட வந்தவங்க அந்த திரள் கூட்டம் ஜனங்கள் சீஷர்கள் மறைவா ஜெபம் பண்ணி வெளிப்படையாக அற்புதத்தை பெற்றுக்கிட்டா. உண்மைதானே?
நிறைய நேரங்களில் நம்ம மறைவிடத்தில் காலமாய் ஜெபிக்கிற விண்ணப்பங்கள், நம்முடைய தேடுதல் கேளுங்க. இன்னும் உங்களை வந்து தேடி தேடி வரணும் ஆண்டவரே, என்னுடைய தேடுதல் இன்னும் உங்களிலிருந்து வல்லமை வெளிப்படலையா, அந்த நெருக்கத்துக்குள்ளே கடந்து வர, அந்த உறவுக்குள்ளே, அந்த ஆழமான உறவுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஆமேன். அந்த நெருக்கம்தான் அதை செய்ய முடியுங்க. எத்தனை பேர் வந்தாலும் இந்த கண் பொத்தி விளையாடுவோம் பாருங்களேன், யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. சும்மா யாராவது ஒருத்தர் வந்து கண்ணை மூடுனா கண்டுபிடிச்சிருவோமா? இல்லை. அவங்களோடு பழகிற பழக்கம், அவங்களுடைய அணுகுமுறைகள், நமக்கு என்ன தெரியும், இவங்க இன்னார் இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்ல. அதே மாதிரி அந்த பழக்கம், தெய்வத்தோடு உள்ள பழக்கம், தெய்வனோடு உள்ள உறவுகள், தொடர்புகள் இந்த நாட்களிலே வலுப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன். அப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் சொல்ல வர்றது, இந்த ஜெப ஆலய தலைவன் இது நம்பிக்கையோடு போகிறான். இவரை கூட்டிகிட்டு போகாமல் என்ன செய்கிறதில்ல, வீட்டுக்கு போகிறதில்லைங்கிற முடிவு ஓட போகிறான். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமே. அப்போ போகும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படாதுங்க. அவ்வளோ கூட்டத்தில் சொல்லிட்டே போகிறான்ல ஜெபாலய தலைவன், எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவளை தெரியாது, ஆனால் இவனை தெரியும் இல்லையா. அப்படி பின்னாலே போய் கூப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இனி அவர் பாட்டுக்கு அற்புதங்களை செய்துக்கிட்டு, அவர் பாட்டுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு, ஒரு திரள் கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட அவர் போயிட்டு இருக்கிறாரு. நீ ஜெபாலய தலைவனாக இருக்கலாம், வழியில் அந்த பெரும்பாடுள்ள 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ அற்புதத்தை பெற்றுட்டு போயிட்டா, ஆனால் இப்போ என்ன செய்துட்டா, உம்ம பிள்ளை இறந்து போயிட்டா. இப்போ நீ என்ன செய்ய வரணும், அடக்கத்துக்கு தான் வரணும்ல, முடிஞ்சு போச்சு. தாவீது சொன்னார்ல, அவன் உயிரோட இருக்கும் வரைக்கும் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் ஜெபம் பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம். காரியம் முடிஞ்ச பிறகு அவன் விசுவாசம், அப்படி தாவீதுடைய விசுவாசம். ஆமே. ஆனால் யவீரு விடாமல் போகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, செத்து போயிட்டான்னு பயப்படாத, காரியம் முடிஞ்சிருச்சுன்னு பயப்படாத, ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு பயப்படாத, அவன் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பயப்படாதப்பா. ஆமே. யார் யார் என்ன சூழ்நிலை மேலே இருக்கோன்னு தெரியாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, பயப்படாதே. அடுத்த வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமே. ரொம்ப பிடிக்கும். ஈசாவுக்கு எழுதின ஒரே அதிகாரம் தான் அந்த நிருபத்தில், பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். எப்படி போராடணும்? பயந்து பயந்து போனால் ஜெயம் கிடைக்குமா? பயந்த காரியம் நடக்காதுங்க. ஆமே. யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது சொன்னாரா இல்லையா? அந்த நரகத்துக்கு போகிற கூட்டத்தில் முதல் லிஸ்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும், அப்படி ஒரு லிஸ்டே இருக்குது. அதில் முதல் என்ன தான் சொல்லியிருக்கு? அப்போது வருஷத்தில் 365 நாளும் வலது கையை படைச்சு, எஸ்பெஷலி திஸ் இயரில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, உன் வேண்டுதல். அப்போ ஏன் இன்னும் பதில் வரல? இட்ஸ் ஆன் த வே. அவர் சகலவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். காலங்கள் அவரை தடைப்படுத்த முடியாது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைகளை நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனால் அந்த வார்த்தைகளின் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவது இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற நல்ல ஆண்டவர் அவர். ஆமேன். அப்போது இப்போ சொல்கிறாரு, பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் விசுவாசம் எப்படி இருந்தது? அவன் நினச்சா தொட்டா போதும், வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டா வேகமாக ஓடி, அந்த ஆர்வம் நமக்கு ரொம்ப வேணுங்க. எனக்குன்னே நான் வீட்டில் இருந்தேன்னா ஒன்றுமே நடக்காது. அவளுக்கு சரீரத்தில் பலகீனம் இருந்தது, சமுதாயம் தடைப்படுத்தியது, துர்நாற்றம் தடைப்படுத்தியது. அவளுக்கு எவ்வளோ வலி வேதனை இருந்திருக்கும், அவளுக்கு எவ்வளவு ஆறாத காயங்கள் இருந்திருக்கும், மனதிலும் இருந்திருக்கும், சரீரத்திலையும் இருந்திருக்கும். இதெல்லாம் அவள் யோசிக்கலை. வந்தான்னு கேள்விப்பட்டோன்னு ஓடி வந்தா பாருங்க. அந்த ஓட்டம் எனக்குள்ள உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கணும். ஆமே. இவன் விசுவாசம் எப்படி இருந்தது?
அவர் வரணும், கையை வச்சா என் குமாரத்தி பிழைப்பா. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை அப்படிதான் சொல்லியிருக்குது. ஆமே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமே, அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அந்த தேவன் மேல நம்ம நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அவரால் தான் முடியும் அதையும் தர. ஆமே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் கேட்கிறாரு. ஆமே, அவிசுவாசியா இருக்காம விசுவாசியா இரு. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமேன்னு பைபிள் சொல்லுது. ஆமே, அப்ப விசுவாசத்தினால் வருகிறது ஆசீர்வாதமான ஒண்ணுங்க. ஆமே, இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இவன் விசுவாசத்தின்படியே, இவன் கூப்பிட்டபடியே நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கிறவர் தேவன் தாமே. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம், தேவன் தாமே தமது தயவுள்ள சித்தத்தின்படி வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நம்மிலே உண்டாக்குகிறவர். அவர் தமக்கு பயந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். எல்லையேசர் சொல்லி முடிக்கும் முன்னால எசேக்கியா ராஜா சுவர்புறமா திரும்பி சொல்லி முடிக்கும் முன்னால தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசி பாதி முற்றத்துக்கு போறதுக்கு முன்னால திருப்பி அனுப்புறாரு. காரியம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய சகாயம் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இப்போ இவை விசுவாசம். இந்த இந்த ஜெபாலய தலைவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்னா பாருங்க, 22வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அதே பகுதி வாங்க, 40வது வசனம் இல்லை, இதில் 36லேருந்து வாசிக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இயேசு கேட்டவுடனே தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யோக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு கூட வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லு. தலித்தாகுமினா என்ன அர்த்தமா? சிறு பெண்ணே எழுந்திரு. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு, ஆமென், அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இந்த சொல்லியிருக்கு. அவர் அவளை 35 அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? ஒரு அற்புதம் நடந்த உடனே ஒரு முன்னால் அந்த அற்புதம் தான் நடக்குது. அந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு 34 சொல்றாரு. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி. ஆமென், ஆமென். அந்த நேரத்தில் இவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எவ்வளோ நேரமாக இவர் பின்னால் வாரேன், எவ்வளோ நேரமாக இவர்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன், ஐயையோ என் பிள்ளை செத்து போயிட்டாளே. ஒரு வேளை ஆண்டவரை தேடி தேடி சில காரியங்களுக்கு பதில் இல்லாமல்
அநேக நமக்கு பின்னால் வந்தவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் வீறு நடை போடும் பொழுது இன்னும் தங்கிய சூழ்நிலைமையிலே, இன்னும் பதில் கிடைக்காத சூழ்நிலைமைகளிலே அதைரியத்தோடு, அவநம்பிக்கையோடு, அவிசுவாசத்தோடு வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆன்லைன்லேயும் சரி ஆலயத்துக்குள்ளேயும் சரி, இன்னும் காரியம் முடியலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி சொல்கிறாரு, எவிரு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. சில்வியா பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமே ஆமே. தர்ஷினி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. மாலதி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. வாசுகி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே நம்முடைய மனதுக்குள்ளே பதித்து அவைகள் நம்முடைய எண்ணங்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இதில் அவன் எப்படி கேட்டானோ அதே மாதிரி ஏசப்பா வீட்டுக்கு போனாங்களாங்க. கால தாமதமானாலும் நேரம் எடுத்துக்கொண்டாலும். ஆமே ஆமே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் நல்ல மனதில் ஆழமாக பதிச்சுக்கோங்க. இந்த காலை வேளையிலே நேரமானாலும் அவைகள் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமேன் ஆமேன். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த பர்டிகுலர் காரியத்தை எவ்வளோ நாளாக உங்கள் பின்னால் வாரேன், எவ்வளோ நாளாக நான் அதை கேட்குறேன். நான் அந்த பர்டிகுலர் காரியத்துக்கு இன்னும் எனக்கு பதில் இல்லை ஏசப்பா. நீங்கள் எப்படி கேட்டீங்களோ, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ அதில் ஒரு வரி பெறலாமல், உங்கள் ஆசை ஒரு 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 ஹேர்லைக்கு கேப் இல்லாமல் அப்படியே வீட்டுக்கு வருவார். சில நேரம் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது வெளியேற்றப்பட வேண்டியவைகளை வெளியேற்றுவார். இடம் கொடுக்கணும். ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன சொன்னார்? உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வாப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆசீர்வாதமாக இருப்பாய். ஈசாக்குக்கு என்ன சொன்னார்? எகிப்துக்கு போகாதப்பா, பஞ்ச காலம் இருக்குதான், நான் சொல்கிற இடத்துல இரு, 100 மடங்கு ஆசீர்வாதம். சொல்கிற இடத்துல இருக்கும் பொழுது அவர் சொல்லாகும். அவர் சொல்கிற இடத்துல இருக்கும்போது தான். தீர்க்கதரிசிக்கு சொன்னார், நீ போய் எங்கே ஒழிச்சிக்க, நீ கேரியத்துக்கு போ, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்ப, அது தண்ணி ஆல்ரெடி இருக்குங்க. ஆனால் உனக்கு சாப்பாட்டுக்கு நான் இங்கே கட்டளையிட்டிருக்கேன், காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவர் கட்டளையிட்டா கொடாத காக்கா, ஆமே கொடுக்குமா? காக்கா கொண்டு கொடுக்குமாங்க? அடிக்கடி கேட்டிருக்கலாம். அதை கிரகிக்கணும் நம்ம மனசுக்குள்ள. இன்றைக்கும் கல் மனமாக இருக்காங்க பாருங்கள், மனம் மாறுதலை தருவார், மாற்றங்களை தருவார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும், சொல்கிற இடத்துல இருக்கணும். எதையெல்லாம் வெளியேற்ற சொல்கிறாரோ வெளியேற்றணும். அழுகிறவங்கள, சந்தடி பண்ணுறவங்கள, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நமக்கு துணையாக இராமல் அதுக்காக வீட்டு கழுத்தை பிடிச்சி வெளியேற்றலனும் இல்லை. சில ஆவிக்குரிய வாழ்வுக்கு முரண்பாடாய் அவைகளுக்கு அனுகூலமாக இராமல் இருக்கிற எல்லா கிரியைகளை அப்புறப்படுத்தியே ஆகணும். அவங்களோட நம்ம பிரயாணம் பண்ணுறதை ஆண்டவர் விரும்பலை. ஆமே ஆமாவா இல்லையா? அநேக நேரங்களில் அவர் வெளியே போ சொல்கிறத நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். இன்னும் எனக்கு இது மட்டும் நான் வச்சுக்கிறேன், எனக்கு இது மட்டும் வேணும், இந்த ஒன்றுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்போம். ஆமே எப்படி சொல்கிறாரோ அதை நம்ம அப்படியே கேட்டுடணும். எல்லாத்தையும் போக சொல்லும் பொழுது அவர் தளித்தாகுமீன் சொன்னார். கூட யாரை வச்சுருந்தாரு? அவங்க அம்மா அப்பா தான் கூட இருந்தாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த மாதிரி நம்ம கூட நம்முடைய ஆவியில் ஒன்னஸாக இருப்பாங்க பாருங்கள். நான் தண்ணிக்கு இழுத்தா பொந்துக்கு இழுக்கிற கூட்டத்தோடு உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது. இது நம்ம சமாதானமாக இருப்போம் அவங்களோட. ஆனால் அவங்களோட நம்மளுடைய ப்ரேயர் கான்டாக்டு சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அது நமக்கு ஒன்னஸ் கிடைக்கலன்னா அது நடக்காது. ஆமேன். அந்த ஒன்னஸ் எப்போதும் வேணும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்த இடம் அசைந்ததான். வேற யாராவது கூட்டிகிட்டு வந்தாரா? அவ்வளோ பிரயாசப்பட்டு எத்தனை 12 பேரை தேர்ந்தெடுத்தார. இங்கே யார் இருக்கா? நிறைய இடங்கள்ல பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய ஊழிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில்,
நம்முடைய ஜெப ஜீவியத்தில். ஆமென். ஆண்டவர் சொல்கிறபடி போயிட்டோன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், செத்த நிலைகள் மாறும். நம்பிக்கையற்ற சூழ்நிலைமைகளிலே ஆண்டவர் சொல்வார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ சொன்னபடி உன் வீட்டுக்கு வருவேன். ஆனால் வந்தால் சிலதை வெளியேற்ற சொல்லுவேன், வெளியேற்றணும். அழுறவங்களை, செத்த வீட்டில் அழுறவங்க சந்தடி பண்ணுறவங்களாம் வெளியே போங்கன்னு சொன்னால் நடக்குமா? ஆனால் ஆண்டவர் வந்தால் அதை செய்யணும். அவர் சொல்கிறது எதுவானாலும் பரவாயில்ல. கண்மூடித்தனமான ஒரு கீழ்ப்படிதல், கண்மூடித்தனமான ஒரு அர்ப்பணிப்பு, கண்மணித்தனமான ஒரு ஆசை, ஒரு பாசம். அந்த ஆசை பாசம்தான் அந்த மகதலினா மரியாளை அங்கே போய் கல்லறையில் அவரை பார்க்க சொல்லிச்சு. ஆமாம் தானே? இவ்வளோ துணிச்சல் இருந்தால் அவள் கல்லறை தோட்டத்துக்கு போயிருப்பா. ஆமே, காணலன்னு அழும்போது தான் ஆண்டவர் அவளுக்கு காட்சி அளிக்கிறார். உயிர்த்தெழுந்த முதல் காட்சியாக அவளுக்கு தான் ஆண்டவர் கொடுக்காரு. அப்படி ஒரு நல்ல கான்டாக்ட், ஒரு நல்ல தொடர்பு ஆண்டவரோடு இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமே. அதனால் நீங்கள் விரும்புகிறபடி அஞ்சலி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமேன், ஆமேன். சொல்லுங்கங்க, உங்கள் பேரை நீங்கள் சொல்லுங்க. பயப்படாதே, இந்த விசுவாசம் நம்பிக்கை எனக்கு நீங்கள் தாங்கப்பா, இன்னும் தாங்கப்பா, எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். ஆமேன். அதில் இன்னும் ஒரே ஒரு பகுதியை பார்த்துட்டு போக விரும்புகிறேன். விரும்புகிறபடி ஆண்டவர் வருவார், எதிர்பார்க்கிறபடி கர்த்தர் காரியங்களை செய்வார். நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீங்களோ அதுபடியே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கும்படி கேட்கிறேன். 11வது வசனத்திலிருந்து. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில். அப்படியே இன்னைக்கு மரித்த நிலையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், சரீர ரீதியாக, இன்னும் நம்முடைய பொருளாதார ரீதியாக, உறவுகள் ரீதியாக, ஆமென், மரித்து போன சூழ்நிலைமையில் இருக்கிற எல்லைகளிலே ஆண்டவர் வருவாராக. ஆமென். அந்த சூழ்நிலைமையை பார்த்து ஆண்டவர் போகிறார். அங்கேயாவது எவீரு வீட்டுக்கு கூப்பிட்டாரு. இப்போ அந்த சூழ்நிலைமைகளை பார்த்து அந்த எல்லைக்கு ஆண்டவர் பிரயாணமாக போய், அவள் கைம்பெண்ணாக இருந்தாலாம், அவளுக்கு ஒரே பையன்தானா. ஆமென். கூட வந்தவங்க என்ன செய்வாங்க? வேணா, ஐயோ பாவம் அவளுக்கு யாரும் இல்லைன்னு ஒரு அடக்காராதனை செய்யலாம். இன்னும் நல்ல பாசம் உள்ளவங்க, ரொம்ப உதவி செய்கிற மனநிலையில் உள்ளவங்க, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஏதோ அவளுக்கு ஒரு அப்பம் தண்ணீருக்கு, ஒரு ஷெல்டருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் அந்த எல்லையில் அழாதே என்று சொல்லி வரும் பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி, ஆமென், அந்த மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவள் தாயினிடத்தில் அவரை ஒப்புவித்தார். ஆமென், ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், வாழ்க்கை துணை காரியமாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவுகளில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைமையாக இருக்கலாம். எதுவானாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம். இது யார் தான் சொன்னா? ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைங்க. அழாதே. இன்னும் அருமையான வார்த்தை. வேற யாராவது மனுஷர் ஏன் பாழுற, அழாதன்னு இப்படி தட்டி கொடுக்கலாம். அவங்களால என் காயை தாற்ற முடியாது, அவங்களால இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. ஒரு டைம்லி ஹெல்ப்பு, எனக்கு ஒரு பொருளாதார தேவைன்னா அதைத்தான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் இந்த ஒரு காரியத்தை, இயற்கைக்கு மேற்பட்ட செத்து போன வாலிபனை அடக்கம் பண்ண, நல்ல அடக்கம் செய்ய மனுஷரால முடியும். ஆனால் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி கொடுக்க இயேசுவால் மட்டும்தாங்க முடியும், வேற யாராலையும் முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமே. எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் திருப்பி அந்த வார்த்தைகளை சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே,
எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாது. உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. சில்வியாவே பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அழாதே. ஆமென். இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு இந்த மாத கடைசியில் வந்துட்டோம். இந்த இந்த வருஷ இந்த மாத வாக்குத்தத்தம் இது. இந்த வருஷம் எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, ஆண்டவரே இன்னைக்கு எங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்கிறீங்கப்பா, திகையாதே சொல்கிறீங்கப்பா, பலம் கொண்டு திடமன, இதெல்லாம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவா முதல் அதிகாரத்தில் இது கட்டளைங்க, நமக்கு கொடுத்த கட்டளை. கலங்குகிற இருதயத்துக்கு பரத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை மரியாளுக்கு நேராய் வந்தது பார்த்தீங்களா? அல்லேலூயா. அது மாதிரி கிருபை பெற்றவளை வாழ்க, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம கிருபை பெற்ற தேவ ஜனங்கள். ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த சூழ்நிலைமைகள் நம்மளுடைய அஸ்திபாரத்தை அதிர பண்ணுகிறதோ, ஆமென், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே. நீதிமான் என்ன செய்வான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். என்ன ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு பின்னால, பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பின்னால இயற்கைக்கு மேற்பட்ட தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். திகையாதே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பின்னால இயற்கைக்கு மேற்பட்ட தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பின்னால, ஆமென், அவர் ஆண்டவர் எப்படி மோசேயை கொண்டு செய்தாரோ அதை காட்டிலும் பன்மடங்கு அற்புதங்களை யோசுவாவை கொண்டு செய்தார். அவன் சொல்றான், சூரியனே அப்படின்னு சொல்லி அவன் கட்டளையிடும் பொழுது, ஆமென், அவைகள் எல்லாம் தரித்து நின்றது. சந்திர சூரிய மண்டலங்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் அவரை விட பெரிய காரியங்களை செய்வானா? அவர் கட்டளையிட்ட அந்த சிருஷ்டியையே அவன் ஒரு வார்த்தையில் அவர் ஆட்சி அமைத்தார். தெய்வ பிள்ளை, ஸ்தம்பித்து நின்றது. அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறையாதே என்று அவர் சொன்னால் அது இறையாத தேவ பிள்ளை அமைதல் உண்டாகும். ஆனால் அந்த உறவுகள், யோசுவாவை குறித்து வேதம் சொல்லிக்கிறது, இரவும் பகலும் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அழகா சொல்லியிருக்கு, நூனின் குமாரனாகிய யோசுவா என்கிற வாலிபன் ராவு பகலா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நானும் தேவனும், தேவனும் நானும், நானும் வேதமும், வேதமும் நானும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னால நிற்கிற நான் சொல்லுகிறதாவது, அந்த அனுபவம் நமக்குள்ள அந்த உறவுகளில் பலப்படும் பொழுது கண்டிப்பாக கட்டளையிடுகிற ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளையிடுவார். ஒன்றில்லாத அந்த சாரிபாத்து விதவைக்கு கட்டளையிடுவார். அந்த எல்லைகளிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும், தேவைகள் சந்திக்கப்படும். மீன் வாயில பணத்தை கட்டளையிடுவார். வரிப்பணம் கட்டளையிடுகிற ஆண்டவர். பலம் கொண்டு திடம், அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய எண்ணங்களை ஆட்கொள்வதாக, அவைகளினால் ஜெயமெடுக்க கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்கிற ஜனங்கள் நம்ம. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, அழாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே எதிரொலிக்கிறது ஐயா. இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே, இந்த எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாலேயும் இயற்கைக்கு மேற்பட்ட உடைய வல்லமையை வெளிப்படுத்தி பிரவாகித்து வருகிற யோர்தான் பின்னிட்டு திரும்ப தேவ ஜனத்துக்கு தடையாயிருந்த எரிகோவின் மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதமான காரியத்தைலாம் நீங்கள் செய்தீங்கல்ல ஆண்டவரே. இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளுக்கு பின்னால எங்களை அழைத்தவர், எங்களை அபிஷேகித்தவர், எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர், அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி ஆண்டவரே அவைகள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர், சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் ஐயா. அப்படியே செய்ய எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். இரவு நமக்கு 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம் உண்டு. அந்த ஜெபத்தில் பங்கெடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு இந்த வார்த்தையோடு போகணும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். அழாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.